வணக்கம் நண்பர்களே. பல பேர் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரவுண்ட் ஒன்னோட அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கிட்டத்தட்ட அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தவங்களில் 3648 பேர் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அதனால் அது எல்லாமே அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு வந்திருந்தது. ஸோ இந்த அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்த பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அப்வர்ட் கிடச்சிருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்காம போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 6800 பேர் வந்து அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்வர்ட் மூமெண்ட்டில் 3500க்கும் குறையாமல் உங்களுக்கு வந்து பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து அப்வர்ட் மூமெண்ட்டில் வந்து கிடச்சிருக்கும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நல்ல காலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே பெஸ்ட் காலேஜ் கிடச்சிருக்கும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களை வந்து 16ஆம் தேதிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. காலேஜுக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டுகிட்டு வரணும், என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கேட்டுக்கங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிற மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணிக்கங்க. ஜெராக்ஸ் போட்டு அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. தேவையான நம்பர் ஆஃப் காப்பீஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஹாஸ்டலுக்கு என்னென்ன விதமான பொருட்கள் எல்லாம் தேவைங்கிறது காலேஜ் ஓப்பனிங் டேட் அப்போ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக விசாரிச்சுட்டு டிடியா கேஷா பேங்க் டிரான்சாக்ஷனா எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக விசாரிச்சுட்டு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எத்தனை காப்பிங்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு காலேஜ் போய் 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிருக்கும். ரவுண்ட் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா 10 மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் வந்து இப்போது முன்கூட்டியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. 1 ஹவர் முன்னாடி நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ரவுண்ட் 2 வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதோ, எப்படி இருக்க போகுதோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய இதுவாக இருந்தது. அதே போல் சீட் மேட்ரிக்ஸும் ரிலீஸ் ஆயிருச்சு. ஏன்னா எவ்வளவு சீட்ஸ் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப ஆவலோடு இருப்பீங்க. எஸ்பெஷலி இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த வெப்சைட் இது பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு கோட் நம்பர் 1 இருக்கிறதுல அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய சீட் எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. எது மட்டும் பாக்கி இருக்குது அப்படின்னா பிரிண்டிங் பேக்கிங் டெக்னாலஜி அதில் பாக்கி இருக்குது. அது மட்டும்தான் பாக்கி இருக்குது. தமிழ் மீடியமே ஃபில் ஆயிடுச்சு. மீதி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து இந்த சீட் மேட்ரிக்ஸில் வந்து சீட் வந்து இன்னும் வேக்கண்டாக இருக்குது. ஸோ இது போல் ஒவ்வொரு காலேஜையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏசிடியில் சில கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே போல் எம்ஐடியில் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்டோரி தான். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. மற்ற கம்யூனிட்டி கேட்டகரிக்கு வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ 3 முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அப்வர்ட் மூமெண்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. சீட் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான விண்டோவும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்வர்டில் நல்ல காலேஜ் கிடைச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள்.